மறுபடியும் சிஎஃப்எஃப்ஜி கூடுகையிலே உங்களோடு கூட இணைகிறதில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பல்வேறு இடங்களில் இருந்தாலும் தேவன் இம்மட்டுமாய் நேர்த்தியாய் இந்த சிஎஃப்எஃப்ஜி மூலமாய் அநேக குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் தேவனுக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் உள்ள ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயத்திலிருந்து பாய்ந்து வருகிறதான ஒரு அந்த தண்ணீர், ஆலயத்திலிருந்து புறப்படுகிறதான அந்த தண்ணீரை குறித்து நான் வாசிக்கிறோம். அது எப்படியாய் அந்த நதி, அது தண்ணீராய் புறப்பட்டு அது ஒரு நதியாய், ஜீவ நதியாய் அது பாய்ந்து ஓடுகிறதை நாம் எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். இது வந்து ஒரு உருவகமானது, எல்லாம் சிம்பாலிக் பிக்சர்ஸ் எல்லாமே. அங்க அதாவது இந்த பேசேஜுக்கு போறதுக்கு முன்னால அருமையானவர்களே, நாம் ஆவியில் பிறந்த அனுபவம் ஒன்று உண்டு. கொஞ்ச நாட்களாய் நான் இந்த சத்தியத்தை நான் அதிகமாய் நான் செல்கிற இடங்களில் நான் வலியுறுத்தி வருகிறேன். ஒன்று ஆவியில் பிறந்த ஒரு அனுபவம், born of the spirit. இன்னொன்று filled with the spirit, ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். One is born of the spirit, another is filled with the spirit. ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையினாலதான் இந்த இயேசு சொன்னதான சத்தியங்கள் எல்லாம் நம்ம கை கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா நான் விழுந்து விழுந்து எழுந்திருப்போம். காலத்துக்கு இப்படியே நம்ம லைஃப் போயிடும். சத்தியத்தை நல்லா தெரியும், உள்வாங்கியிருப்போம். சோதனை வேளையில விழுந்துருவோம். ஆவியில் பிறந்திருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய மீறுதல் அவனுக்கு தெரியும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். He won't practice sin. அவன் பாவத்தை எக்ஸசைஸ் பண்றது கிடையாது, கமிட் பண்றது கிடையாது. நோ கமிட்டிங் சின், பட் ஃபாலிங் இன்டு சின். பாவத்தை அறிந்து, பாவத்தை பிராக்டிஸ் பண்ணி, பாவத்தை எக்ஸசைஸ் பண்ணி, பாவத்துல கமிட் பண்றது அப்படிங்கிறது அவன் மறுபடியும் பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். He won't practice. He may fall. அவன் விழுந்துருவான். இந்த விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கையே எவ்வளவு வருஷம் வாழ்றது? அது கோபமா இருக்கட்டும், அது கண்களின் நிச்சயா இருக்கட்டும், அல்லது பொய் சொல்றதா இருக்கட்டும், அல்லது டெம்பரை இழக்கிறதா இருக்கட்டும், கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும், அது விழுந்த மாத்திரத்துல உடனே உணர்வடைகிறவர்கள் அதை அறிக்கையும் செய்வார்கள், ஈவன் ஒப்புரவாகவும் செய்வார்கள், அவர்கள் மனம் திரும்பவும் செய்வார்கள். ஆனா அந்த லெவல்லே அப்படியே இருந்துருவாங்க. இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின வாழ்க்கை அல்ல. இதுல நாம் திருப்தி அடையக்கூடாது. இந்த வாழ்க்கையிலேருந்து மேல போகணும் அப்படின்னா நாம் தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ளணும், கதறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7 ரோமர் 8 பயணித்தார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார் அப்படின்னு கதர்னார். நான் விரும்பாததே செய்றேன், நான் வெறுக்கிறதே செய்றேன், நான் வெறுக்கிறேன் ஆனா செய்றேன். இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவாருங்கிறதான அந்த கதறல், அந்த யாரிடத்துல தேவன் காண்கிறாரோ தேவன் அவர்களை தான் என்ன செய்யறார் அப்படின்னா ரோமர் 8 கொண்டு போறார். அந்த ஜெயஜீவியத்துக்கு கொண்டு போறார். அருமையானவர்களே, தேவனுக்கு ஏற்ற துக்கம், அந்த
கதறுதல், அந்த தாகம். ஒரு ஒரு பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கூட கேட்டுடலாம். சிலர் அதோட முடிச்சிடுறாங்க. பாவத்துக்கு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு, ஒப்புரவாயாச்சு, எல்லாம் ரைட்டு, மனசாட்சியை யூஸ் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு துக்கம் இருக்கணும்ல. சே, விழுந்துட்டேன்ல விழுந்துட்டேன்ல விழுந்துட்டேன்ல, பொய் சொல்லிட்டேன்ல, கண்களால் இச்சித்துட்டேன்ல. ஆண்டவரே, எனக்கு சம்மதி இல்லை, எனக்கு சம்மதி இல்லை, எனக்கு சம்மதி இல்லை, சம்மதி இல்லை. எங்கேயோ கிருபை நான் இழந்துட்டேன், கிருபை எனக்கு இல்லை. ஏன் கிருபை நான் இழக்கணும்? எங்கேயோ நான் பெருமையா இருக்கிறேன், எங்கேயோ ரகசியமா என்னுடைய என்னுடைய பெருமையை, என்னுடைய சுயத்தையும் என்னுடைய பெருமையும் நான் வந்து பாதுகாக்கிறேன். நான் இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய பெருமையை காண்பீங்க, எனக்கு கிருபையை தாங்க. சோதனை வேளையில நான் விழுந்துட்டேனே, என்னை தாங்களே, உங்களுடைய கிருபை என்னை தாங்களேன்னு சொல்றதான ஒரு துயரம், துக்கம், ஒரு கதறல் தான் அந்த ரோமர் 8க்கு அந்த விடுதலைக்கு கொண்டு போக முடியும். இல்ல அப்படின்னா, இந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னா பேசாம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, அந்த லெவல் எதுலயே இருந்துருவோம்னா பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட்ல இருந்துரும். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தினது அல்ல. இப்ப நாம் இந்த இந்த மனநிலையோடு கூட எசேக்கியேல் 47க்கு நாம் போவோமே. அங்க எசேக்கியேல்கிட்ட அந்த தூதன், அந்த மனுஷன், ஒரு புருஷன் என காண்பிக்கிறார் அப்படின்னா கொண்டு போறாரு. எப்படின்னா 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் அது கணுக்கால் அளவு, ஆங்கிள் லெவல். அடுத்து ஒரு 1000 முழம் முழங்கால் அளவு, அடுத்து ஒரு 1000 முழம் இடுப்பளவு, அடுத்து ஒரு 1000 முழம் நீச்சாலம். நீச்சாலம் அப்படிங்கிற வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கை. இந்த நீச்சாலத்தை குறித்து அதிகமா நாம் தியானிக்கணும், விரும்பணும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு என்ன கொண்டு போங்க. நான் உட்கார்ந்துருக்கிறேன், என் வீட்டுக்கு பின்னாலதான் திருக்காட்டுப்புள்ளி, எனக்கு பின்னால ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு சில மீட்டர்ஸ்ல எனக்கு காவிரி ஆறு. இதுல சொல்ற அத்தனை லெவலுமே எனக்கு தெரியும். இந்த கணுக்கால் அளவு தெரியும், இடுப்பளவு, முழங்கால் அளவு, நீச்சாலெல்லாம் இல்லைங்கிறதுலாம். அந்த நீச்சாலத்துக்கு போற வாழ்க்கை அப்படின்னா அந்த தண்ணியினுடைய அந்த கரண்ட், இந்த ஃப்ளோயிங் ஆஃப் த வாட்டர், அந்த கரண்ட், வாட்டருடைய கரண்ட் ஒருத்தவங்களை அதுவே கொண்டு போவோம். அதுதான் கொண்டு போகணும். இப்ப இந்த கரையில இருந்து இப்ப அந்த அக்கறைக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிறதான ஆறு, 2 ஆறு இருக்கு. ஒண்ணு காவிரின்னு ஒன்று இருக்கு, ஒன்று கொள்ளிடம் ஒன்று இருக்கு. அந்த பெரிய ரிவர் வந்து அதனுடைய அகலம் வந்து 1.25 கிலோமீட்டர். தண்ணி நிறைஞ்சு போனுச்சுன்னு வச்சுங்க, 4 லட்சம் 5 லட்சம் கன அடி தண்ணி போகும். அதுல யாரும் ஈஸியாலாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஒரு கரையில இறங்கி இன்னொரு கரைக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டெல்லாம் போக முடியாது. ஏன்னா இந்த வாட்டருடைய கரண்ட் அது எப்படி கொண்டு போகுதோ அப்படியே போய் தான் அக்கறைக்கு போய் சேர முடியும். அது ஒரு பரிசல்ல ஏறி போறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பரிசல்ல ஏறி போறாங்க அப்படின்னா இப்படி நேரா போய் என்ன செய்யாதுன்னா அக்கறைக்கு போக முடியாது. அந்த வாட்டருடைய கரண்ட் அந்த பரிசலை எப்படி கொண்டு போதோ அப்படியே தான் கொண்டு போவாது. ஸோ இப்படிதான் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் இருப்பான். இப்ப தண்ணி இவ்வளவுதான் இருக்குன்னு வச்சுங்க, இந்த அளவுக்கு கூட இருக்குன்னு வச்சுங்க, இந்த அளவுக்கு கழுத்து அளவுக்கு கூட தண்ணி இருக்குன்னு வச்சுங்க. நான் சமயத்துல கிராஸ் பண்ணி போவோம், மினிஸ்ட்ரிக்காக போகும்பொழுது அந்த ஆத்துக்கு போவோம், ஆத்து வழியா மினிஸ்ட்ரிக்கு அந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிறதான அடுத்த கிராமங்களுக்கு போகும்பொழுது தண்ணி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த அளவுக்குலாம் இருக்கும். பைபிள் பேக் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்வோம், தலையில வச்சுக்கோம், எல்லாத்தையும் எடுத்து தலையில அப்படி நடந்து போவோம். அது நாம எப்படி எந்த டைரக்ஷன்ல ஏறணுமோ அப்படியே போலாம். ஏன்னா நம்ம கால் உச்சில போறோம், ஸ்டெப் வச்சு அப்படி இப்படி நம்ம பாட்டு கரெக்டா இப்படி போகணும்னா இப்படி ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம்.
அது நம்மளுடைய பிளானுக்கு, நம்மளுடைய டைரக்ஷனுக்கு, எந்த டெஸ்டினேஷன் அந்த டெஸ்டினேஷனுக்கு நேரா நம்மளால போக முடியும். ஆனா எப்ப ஸ்விம்மிங் லெவல் மேல தூக்கிட்டோம், நம்ம டைரக்ஷன் நம்ம டெஸ்டினேஷனுக்குலாம் போக முடியாது, அது கொண்டு போறதுதான். சோ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஃபுல் ஹோலி ஸ்பிரிட்னுடைய கண்ட்ரோல். ஜீசஸ் அப்படிதான் வாழ்ந்தார். ஜீசஸ் பூமியில வாழ்ந்த நாட்களில் நீச்சாலத்தினுடைய லெவல்ல தான் வாழ்ந்தார். ஆவினாலேயே நடத்தப்பட்டார். ஆவியானவருடைய அந்த ஃப்ளோ, அந்த கரண்ட்ல தான் அவர் நடத்தப்பட்டார். இதான் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அந்த டைரக்ஷன்ல தான் போனார். வனாந்தரத்துக்கு நடத்தினாலும் சரி, பேப்டிசம் எடுத்தார். பேப்டிசம் எடுத்த உடனே ஓகே 30 வருஷம் நான் வந்து நாசரேத்தூர்ல ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். ஓகே, சச் ஏ ஹோலி லைஃப், இதாவே எனக்கு நல்ல ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டீங்க. ஓகே, 40 நாள் போய் நான் ஊட்டி கொடைக்கானல்ல போய் நான் இருந்துட்டு வரேன், சுவிட்சர்லாந்து போயிட்டு வரேன், 40 days நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரேன். அப்படியா? 40 days சுவிட்சர்லாந்துக்குலாம் அவர் போல. அவர் ஆவியானவர் எங்க கொண்டு போனார் அப்படின்னா வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். The Holy Spirit led him to wilderness. எதனால அப்படின்னா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அருமையானவர்களே, இந்த நீச்சாலத்துக்கு தேவன் நம்மளை என்ன செய்யணும்? நம்ம நடத்தணும். அந்த நீச்சா கணுக்கால் அளவுங்கிறது ஜஸ்ட் born again லெவல், மறுபிறப்பு அடைந்தது, அவ்வளவுதான். மறுபிறப்பு அடைந்த ஒரு வாழ்க்கை. நாம் இங்கே இந்த நீச்சாலத்தை குறித்து நாம் இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம். நீச்சாலம் அப்படின்னா நம்மளுடைய சுய புத்தினால சுயமாய் நாம் நடத்தப்படாதபடிக்கு, சுயமாய் ஒன்று செய்யப்படாதபடிக்கு ஒரு வாழ்ற வாழ்க்கை. இந்த நீச்சாலத்தினுடைய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு சின் சீரியஸ் கிடையாது, செல்ஃப் தான் சீரியஸ். செல்ஃப் தான். ஜீசஸோட லைஃப்ல எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவரு பாவத்தோடு கூட எல்லாம் அவரெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. அதெல்லாம் பாவத்துல ஜெயிச்சிட்டாரு. நாசரேத்தூரனுடைய ஜீவிதத்திலே பாவத்தெல்லாம் ஜெயம் கொண்டு அவரால் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அவருடைய வாழ்க்கையில நான் பாக்குறதெல்லாம் அவரு செல்ஃப தான் சீரியஸா டீல் பண்ணார். நான் சுயமா வரல, நான் சுயமா ஒன்னும் செஞ்சிடக்கூடாது. பொழுது விடிஞ்ச உடனே காலையில போய் டேடி நான் சுயமா ஒன்னும் செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, சின்ன அவருக்கு காரியம் இல்ல, சுயமா நான் ஒண்ணு காரியம் செஞ்சிடக்கூடாது. நேற்று வரைக்கும் நான் கப்பர்நகம்ல இங்க இருந்திருக்கிறேன். இப்ப நான் நைட்டு ஒரு பெரிய ரிவைவல் நடந்திருக்கு. மார்னிங், லார்ட் வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்ய? இல்ல நீ அடுத்த கிராமத்துக்கு போயிடு. ஓகே டேடி, உங்களுடைய சித்தம், ஏன் சித்தம் இல்ல, உங்க சித்தம் செய்யும். நான் சுயமா ஒண்ணு செஞ்சிடக்கூடாது. என்ன லைஃப்? அவருக்கு சின் காரியம் இல்ல, சின்னை காட்டில் அவர் ஜீசஸ் எதை சீரியஸா பார்த்தாருன்னா செல்ஃப். சுயமாய் ஒன்றை செய்யல, சுயமாய் பேசல, சுயமா ஒரு இடத்துக்கு போகல, சுயமா ஒரு இடத்துக்கு வரல, பிதாவுனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்தார். இந்த நீச்சாலத்துக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு எல்லாம் எப்படி அப்படின்னா செல்ஃப் கிடையாது, செல்ஃப் சென்டர் கிடையாது. பிதாவே உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். ஓகே, அந்த நீச்சாலத்துக்கு இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். நீச்சாலம் அப்படின்னா அந்த பூமியோட கூட என்ன இருக்காதுன்னா டச் இருக்காது. பூமியில இருந்து மேல வந்து எபவ் தி எர்த், கிரவுண்டுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா டச் இல்லை, மேல வந்துடும். ஏன்னா மூழ்கிடுமே, அப்ப தூக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஒரு 1,44,000 பேரை குறித்து நான் வாசிக்கிறோம். a small group. இவர்களெல்லாம் யார் அப்படின்னா நீச்சாலத்துக்குரிய வாழ்க்கை உள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின் சென்றவர்கள். அவரோட வாயில கபடம் இல்லை. அவர்கள் புதுப்பாட்டை பாடினார்கள். பிதாவினுடைய நாமத்தை நெற்றியிலே தரித்து கொண்டவர்கள், கரைபடாதவர்கள், உலகத்தால் கரைபடாதவர்கள். நிறைய அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து, கேரக்டரிஸ்டிக்ஸ் குறித்து நாம் ரெவலேஷன்
14th நான் வாசிக்கிறோம். அதுல ஒரு 2 காரியத்தை சொல்றேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, இந்த 1,44,000 பேர் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். 4வது வசனத்தினுடைய பிற்பகுதியில வாசிக்கிறோம், இவர்கள் மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஒன்னு redeemed from the earth, இன்னொன்னு redeemed from men. நல்ல நல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்க 1,44,000 பேர் அவர்கள் பூமியிலிருந்தும் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. 4வது வசனத்தினுடைய பிற்பகுதி, மனுஷரிலிருந்தும் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். redeemed from men, redeemed from earth. அது என்ன பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டது அப்படின்னா, அருமையானவர்களே, அவர்கள் 1,44,000 பேர், ஸ்மால் நம்பர், ஸ்மால் குரூப். இந்த பூமியின் விளைச்சலாகிய பொன், இந்த பூமியின் விளைச்சலாகிய சில்வர், வெள்ளி, பணம், ஆஸ்தி, எஸ்டேட், மெட்டீரியல் திங்ஸ், பொசஷன்ஸ், எல்லாவற்றிலிருந்து என்ன செய்யப்பட்டவர்கள்? அவருடைய மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். நாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறான்ல, 119, சங்கீதம் 119, 25ஆம் வசனம். சங்கீதக்காரர் தாவீதா இருக்கலாம். என் ஆத்மா மண்ணோடு மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்மா இந்த பூமியோடு, மண்ணோடு, மண்ணின் விளைச்சலாகிய உடைமைகள், பொருட்கள், காசு, பணம், இதோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உமது வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டு மனுஷன்ல உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்றாரு. எஸ், அவருடைய 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 சங்கீதக்காரன் பார்த்திருக்காரு பாரு, ஒட்டிக்கிட்டு இருக்கு, மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆம்பிரியமானவர்களே, இதுல இருந்தா நான் மீட்டுக் கொள்ளப்படணும். above the earth, அந்த பூமியிலிருந்து, அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா மேல வரணும். ஒட்டிட்டு இருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நீச்சாலத்துக்குரிய வாழ்க்கை, நீச்சாலத்துக்குரியதான மண்ணோடு, மண்ணுக்கு மேல நான் பூமியிலிருந்து நான் மீட்டுக் கொள்ளப்பட்டேன் அப்படின்னா, நாம் இயற்கையா நமக்கு ஒரு நஷ்டம் ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன். அது கூட மனுஷன் நேச்சுரலா ஒரு லாஸ் ஒண்ணு வருது, நஷ்டம் வருது, ஒரு பணத்துக்கு ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா, அது சங்கடமா தான் இருக்கும். அது சங்கடமா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிடுச்சே அப்படின்ட்டு, இப்படி எதிர்பார்க்கலையே, இப்படி ஒரு லாஸ் ஆயிடுச்சே. ஓ, அது அப்படியே போயிடுச்சா, அது டேமேஜ் ஆயிடுச்சா, அது எவ்வளவு ஆச்சு? 20,000 ரூபா. ஓ, 20,000 ஒரு சங்கடமா தான் இருக்கும், ஒரு டேமேஜ் வரும்பொழுது. அதை கூட மனுஷன் ஒத்துக்குவான். ஆனால் அந்த 20,000 ரூபா ஒருத்தன் ஏமாத்துறான்னு வச்சுங்க, அப்போ மனுஷன் என்ன செஞ்சிருவான்னா, சீட்டட் இன் ஹெவன்லி பிளேசஸ்ல இருந்து டபார் கீழே இறங்கி குதிச்சிருவான். 20,000 லாஸ் கூட யோசிக்கிறான், இறங்கலாமா வேணாமான்ட்டு. ஆனா சீட் பண்ணிட்டான்னு வச்சுக்க, ஏடா நீ ஏமாத்துவ, டபார்னு உன்னதங்களிலிருந்து உட்கார்ந்து இருந்த மனுஷன் டபார் கீழே இறங்கிறான். என்னென்ன பண்ணுமோ போட்டு ஃபைட் பண்ணி காரியங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு சுதந்திரிக்கிறானோ, அடையிலையோ, கடைசியில பாவத்தினால கரைப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு தப்பு நடக்கும், அறிக்கை செய்யறானோ இல்லையா, மறுபடியும் ஏறி போய் எங்க போய் உட்காந்துக்க வேண்டியது அப்படின்னா, மேலே போய் ஏறி உட்காந்துக்க வேண்டியது. சீட்டட் இன் ஹெவன்லி பிளேசஸ். அந்த இடம் நமக்கு என்ன செய்ய முடியல அப்படின்னா, அதாவது அப்செட் ஆயிடுறது, அப்படியே இருதயம் அப்படியே சோர்ந்து போயிடுறது, அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷன், எஜிடேஷன் ஆயிடுறது, கோபப்படுறது,
இதெல்லாம் வாட் இஸ் இட் ஷோ? இட் ஷோஸ் இதுல இருந்து நம்மளை டிட்டாச் பண்றதுக்கு தான் தேவன் சில சூழ்நிலையில் நமக்கு நஷ்டத்தை அனுமதிக்கிறார். இல்ல, இது நித்தியம் கிடையாது, இது மாயை, இது இல்லாமல் போகும் பொருள், இது மெய்ப்பொருள் கிடையாது, இது இல்லாமல் போகும் பொருள், இது எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு, இதுல இருதயத்தை வச்சிடாத, இதெல்லாம் மாயை, இது இல்லாமல் போகும் பொருள், இது அநீதமான உலக பொருள், இது மெய்ப்பொருள் இல்ல. இந்த அநீதியான இந்த உலக பொருளுக்காக, இந்த பணத்துக்காக சண்டை செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், போராடாத, ஃபைட் பண்ணாத, இருதயத்தை அப்படி இருதயம் கரைஞ்சு போயிட வேண்டாம், ஃபைட் பண்ணாத, விற்று போராடாத, நீ இந்த ராஜ்யத்துக்குரியவன் அல்ல அப்படிங்கிறத அந்த நீச்சாலத்துக்குரிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு என்ன செஞ்சிருவார்? நீ பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவன், மறந்துடாத. ஓகே ஓகே, கொஞ்சம் இருக்கும், நம்ம எல்லாம் மாம்சத்துல இருக்கோம்ல, என்ன ரப்பர்ல அடிச்சு போட்டிருக்கா? ரப்பர்ல என்ன ஸ்டீல்ல அடிச்சு போட்டிருக்கு? நம்ம ஃபிளஷ்ல இருக்கோம், நமக்கு எல்லாருக்கும் நேச்சுரலா வரும், அப்படி சோதிக்கப்படுவோம். அந்த சோதனைக்கு விழுந்துடாதபடிக்கு அந்த சோதனையில அந்த கிருபை நமக்கு போதிச்சிடும், கிருபை போதிச்சு கொடுத்துரும். தெய்வ பக்தியா பிழை வேண்டாம், இதுக்காக போராடாத, சண்டை செய்யாத, விட்டுரு, வேண்டாம். இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இன்னொன்னு, 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில அந்த 1,44,000 பேர், நான் இவர்களை இந்த கூட்டத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, இவர்கள்லாம் நீச்சாலும் மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா மனுஷனுடைய அப்ரூவல், மனுஷனுடைய ஒப்பீனியன், மனுஷன் இகழ்ந்தாலும் சரி, மனுஷன் புகழ்ந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லும். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு. அதே என்ன செய்யும்? அதே உலகம் இவனை சிலுவையில் அறியும், சிலுவையில் அறியும், சிலுவையில் அறியும் சொல்லும். நாம் புகழும் பொழுது உப்பி மேல போயிடுறோம், இகழும் பொழுது அப்படி சோர்ந்து போயிடுறோம். புகழ்ச்சியும் சரி, இகழ்ச்சியும் சரி, இதற்கு இந்த 1,44,000 பேர் மரித்தவர்கள். மனுஷருடைய அப்ரூவல், அவருடைய அங்கீகாரம், அவருடைய வார்த்தை, அவர்களுடைய கருத்துகள், அவள் என்ன நினைச்சுக்குவாங்க, ஏது நினைச்சுக்குவாங்கன்னா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. சொந்த பந்தத்தினுடைய காரியங்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உங்களுடைய வேலைஸ்தலத்தில் உள்ளவர்கள், யார் என்ன நினைச்சதா என்ன, மனுஷனுடைய அபிப்பிராயத்துக்காக நான் பிழைக்கிறதுல இருந்து நான் விடுதலை ஆகும். சிலர் அநேகர் இதுல ஒரு அடிமைத்தனம், இது ஒரு ஸ்லேவரி, மனுஷனுடைய அபிப்பிராயத்துக்காக. ஆரம்ப நாட்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். திருச்சியில பக்கத்துல இருக்க ஒரு சாரதாஸ்ல போய் ஏதாவது ஒரு சும்மா தேடி புருஷனும் மனைவி மாறி 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 இந்த புடவை எடுத்திருப்பாங்க பாருங்க. ஒரு புடவை வாங்குறதுக்கு 10 புடவை 20 புடவை பெரட்டி ஒரு புடவை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு தீர்மானம் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்காம பார்த்துட்டு வந்திருப்பாங்க. வந்து இங்க யாராவது பக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்ட்ட, யார்கிட்ட சபையில உள்ளவங்க அப்படி பாக்குறப்ப, இது என்ன கலரு, இது என்ன டிசைன்வான், அவ்வளவுதான் நம்ம அப்படியே போயிட்டான் பாரு. நல்ல நல்லா இல்லையா? என்னங்க இது ஒரு கலர்னு எடுத்துருக்கீங்கண்ணா, அவ்வளவுதான் போச்சு. ஏங்க 1 மணி நேரம் அவ புருஷன் கேட்பாரு, பிரதர் உங்க வீட்டு கதையான்னு கேட்காதீங்க, நம்ம வீட்டு கதை கிடையாது, நம்ம வீட்டு கதை கிடையாது. சகோதரர்கள் பகிர்ந்து கொள்வாங்கல்ல, பிரதர் போனோம் பிரதர், அவங்கள பாட்டு நீ பார்த்து எடுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு உட்காந்துட்டேன், அவ்வளவு படம் எடுத்து முடிச்சு விட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு பில்ல கட்டிவிட்டு இறங்கி வந்த மறுநாள் பாக்குறேன், இதை மாத்தலாமா அப்படிங்கிறாங்க. ஏன்பா நீ தானே எடுத்த, நீ தானே அத்தனை கூட பார்த்து எடுத்தே, இப்ப எதுக்கு மாத்தலான்னு? இல்ல எப்படியாவது போய் மாத்திட்டு வந்துடலாம். ஏன் மாத்தலாம், என்னாச்சு அப்படின்னா, இல்ல அது வேண்டாம். என்ன விஷயம் சொல்லு, இது என்ன கலர்னு சொல்றாங்க பாரு. ஒரு 1.5 ஒரு புடவைக்கு மனுஷன் என்ன செய்யறான்னா, மனுஷனுடைய அபிப்பிராயத்துக்கே பிழைக்கிறது, மனுஷனுடைய அபிப்பிராயத்துக்கே சாப்பிடுறது, மனுஷனுடைய அபிப்பிராயத்துக்கே உடுத்துறது.
அடிமைத்தனம். அடிமைத்தனம். ஒரு உதாரணத்துக்காக சின்ன விஷயத்துல சொல்றேன். சின்ன விஷயத்துக்கே எப்படி இருக்காங்கன்னா பெரிய விஷயத்துல எப்படி இருப்பாங்க? மனுஷருடைய அபிப்பிராயத்துக்கு கல்யாணத்தை நடத்துறது, மனுஷருடைய அபிப்பிராயத்துக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, மனுஷருடைய அபிப்பிராயத்துக்காகவே ஒரு வீடு கட்டுறது, இதெல்லாம் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். 1,44,000 பேர் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். மனுஷருடைய அபிப்பிராயத்துக்கு தேவனுடைய அப்ரூவல் தான் எனக்கு அப்ரூவல். தேவன் என்ன சொல்றாரோ அதுதான். நீங்க அவங்க எப்படி பிழைச்சேன்னு சொல்லிட்டு பிழைச்சாலும் சரி, பிழைக்கட்டாலும் சரி. என்னுடைய ஒய்ஃபினுடைய உடன் பிறந்தவர்கள் நிறைய சூழ்நிலைகள்ல நிறைய காரியங்களை பேசியிருக்காங்க. நீ 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 எதுக்குமா நீ படிச்சிருக்க? நீ எதுக்குமா படிச்சிருக்க? உனக்கு எதுக்கு இவ்வளவு படிக்க வச்சாங்க? உன் தாய் தகப்ப எதுக்கு படிக்க வச்சாங்க? இப்படி வரிசையா பிள்ளை பெக்கிறதுக்கா? 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, பிள்ளை பெத்துக்கிட்டே இருக்க. வேலைக்கு போவோமா, 4 காசு சம்பாதிப்போம், புத்தி இல்லாம பொழைக்கிற. இந்த சாமியாரோட இருந்தல்ல, அப்ப ஏற்றி விடுறாங்க பாருங்க. கூட இருக்கிறவர்களை என்ன செஞ்சிடறாங்கன்னு ஏற்றி விடுறாங்க. இது என்னது? இது அபார்ஷன் பண்ணுத. இப்ப எதுக்கு? இப்ப 1 ஆச்சு, 2 ஆச்சு, இப்ப எதுக்கு 3? சரி 3 தான் பெத்த, அப்புறம் எதுக்கு 4? இப்ப இப்படியே பெத்துக்கிட்டே போவீங்களா? உங்களுக்கு எண்டே இல்லையா? கரைக்கிறது. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பிரியமானவர்களே, உடன்பிறப்புகள், உறவுகள், நண்பர்கள், நம்மளை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், ஈவன் சர்ச்சில் உள்ள பீப்புளே, வேர்ல்டி பீப்புளா இருக்கிறவர்கள் நம்மளை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, சில வேர்ல்டி உலக சித்தாந்தங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்காக பிழைக்கவே கூடாது. 1,44,000 பேர் above there. மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அருமையானவர்களே, அந்த நீச்சாளத்தை குறித்து நாம் நிறைய சொல்லலாம். அது ஆவில் ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப், நிறைந்து ஒரு வாழ்ற வாழ்க்கை. துன்பங்களின் வழியா செல்ற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, துன்பங்களின் வழியாய், இழப்புகளின் வழியாய், இழப்பு, நஷ்டம், சேதம், நம்மளுடைய டியர் ஒன்ஸ் நாம் இழக்க கொடுக்கிறது, அல்லது நம்மளுடைய நம்மளோடு கூட இருக்கிறவர்களோட ஒரு விதமான பாடுகள், உபத்திரங்களில் கடந்து செல்றது, இதெல்லாம் தேவன் நம்பி நமக்கு தேவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நீச்சாளத்தில் உள்ளவர்கள் தேவனுக்கு மகிமையா போவாங்க, மகிமையாய் பயணிப்பார்கள், தேவனுக்கு மகிமை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ல அந்த நீச்சாலம் அப்படிங்கிறதுல ஒரு ட்ரூத், இந்த ரிமைனிங் டைம்ல ஒரு ட்ரூத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். லவ்விங் அவர் எனிமீஸ், நம்மளுடைய சத்ருவை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கை. உங்கள் பிதா பூர்ண சர்க்குணர் அப்படின்னு சொன்னார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர். தன் நல்லவர் என்பதை அவர் சாட்சி விளங்க பண்ணுகிற கர்த்தர். எஸ், அந்த 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 பூரணத்துக்கு நேரம், அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நேரம் தேவன் நம்மளை என்ன செய்யணும்? நம்மை நடத்தணும். அந்த ஸ்விம்மிங் லெவல், அந்த நீச்சாளத்துக்கு ஆங்கிள் லெவல்லே இருந்துடக்கூடாது. நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5:44 வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேல் நல்லோர் மேல் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள் மேல் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்ப நாம் எங்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னா, கோபப்படாத ஒரு நீதியில ஆண்டவர் ஆரம்பிச்சார். பரிசேயர்
பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை பார்க்க உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல ஆரம்பிச்சார். என்ன முதல் நீதி என்ன அப்படின்னா, கோபப்படாத நீதி, உள்ளான நீதி. கொலை செய்யறதுங்கிறது மேன்மை இல்லை, அது பரிசேயருடைய நீதி, அது வெளிரங்கமான நீதி. உள்ளான நீதி கோபப்படாத நீதி. அடுத்தது கண்களால் இச்சையாத ஒரு நீதி. அடுத்தது உள்ளதை உள்ளது என்று சொல்லுகிற ஒரு நீதி. அடுத்தது தீமையோடு எதிர்த்து நிற்காத ஒரு நீதி. நீதி 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 அப்படி ஒவ்வொரு நீதியா சொல்லிட்டு வர்றார். உன்னோடு கூட வழக்காடுகிறவனுக்கு போராடாத ஒரு வாழ்க்கை. ஓகே, நீதி. இப்படி சொல்லிட்டே எங்க வர்றாரு அப்படின்னா, அப்படி பூரணத்துக்கு கொண்டு போறாரு பாருங்க. எந்த பூரணத்துக்கு கொண்டு போறாரு அப்படின்னா, சத்ருவை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கை கொண்டு போறார், பூரணத்துக்கு கொண்டு போறார். அருமையானவர்களே, எது ஆங்கிள் லெவல், எது ஆங்கிள் லெவல், எது கணுக்கால் அளவு அப்படின்னா, எஸ், கோபம், கோபம் எரிச்சல். சிலர் அதிலேயே போராடிட்டு இருக்காங்க. கோபம் எரிச்சல், கோபம் எரிச்சல், கோபம் எரிச்சல். கோபப்பட்டாச்சு, ஓகே, எதிராளி மனஸ்தாபப்பட்டிருக்கான்னு தெரியுது, குறை உண்டு என்று நினைவு கூறுற, பலிபீடத்தில் ஒன்று காணிக்கவே ஒரு ஜெபத்தை நிறுத்து, போய் ஒப்புரவாக மேட்டரை சரி செய், பின்பு ஒரு காணிக்கை செலுத்தலாம். ஓகே, இது என்ன? இது பிதா பூர்ணம் இல்ல, பூர்ண சர்க்குணம் இல்ல. இப்படி ஆரம்பிக்கிறோம், இந்த நம்மளுடைய நீதி எப்படி ஆரம்பிக்கிறோம், ஆங்கிள் லெவல் எப்படி ஆரம்பிக்கிறோம். அப்படியே ஆவியானவர் கொண்டு போய் நம்மளை எங்க கொண்டு போகணும்னா, இந்த நீச்சாலத்துக்கு நம்மளை கொண்டு போகணும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இடத்துக்கு, நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், சத்துருக்களை சிநேகிக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போகணும். உங்கள் பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல. ஒரு இந்த சத்துருவை சிநேகிக்கிறதுக்கு ஒரு ஒரு 3 வசனங்களை காண்பிக்கிற, 3மே ஒவ்வொரு லெவலா நம்ம வச்சுக்கலாம். ஒன்னு ஆங்கிள் லெவல், ஒன்னு இடுப்பாளம், இடுப்பளவு அல்லது முழங்கால அளவு, இன்னொன்னு நீச்ச அளவுன்னு சொல்லிட்டு ஒரு 3 வசனத்தை காமிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் ஏற்கனவே உங்களுக்கு நான் காண்பிச்சிருக்கலாம், மறுபடியும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. இது என்ன அப்படின்னா, பழி வாங்குறது, சரிக்கு சரி வாங்குறது, பதிலுக்கு பதில் செய்யறது, பதிலுக்கு பதில் செய்யறது, டிட் ஃபார் டேட், வெஞ்சன்ஸ் எடுக்கிறது. நீ எனக்கு தீங்கு செஞ்சேன்னா நான் உனக்கு தீங்கு செய்வேன், நீ செய்த பிரகாரம் நான் உனக்கு செய்வேன், நீ என்னை அவமானப்படுத்துற நான் உன்னை அவமானப்படுத்தவும் விட மாட்டேன், நான் வெஞ்சன்ஸ் எடுத்துருவேன். ஓகே, இது இப்படி வெஞ்சன்ஸ் எடுக்காம இருக்கிறது ஒரு ஸ்டேஜ். பிறர் செய்த தீங்கு, விரோதம், நமக்கு செய்ததான துரோகம், அநீதி, இவைகளுக்கு நாம் சரிக்கு சரி செய்யாமல் இருக்கிறது ஒரு நீதி. அடுத்தது 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 17ஆவது வசனம், உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது உன் இருதயம் களிகூறாது இருப்பதாக. அது 30%. ஜீசஸ் சொன்னது போல 30, 60, 100ங்கிற மாதிரி, இது 30% வச்சோம் அப்படின்னா இது 60%, இது 60. அல்லது முழங்கால் அளவோ அல்லது இடுப்பளவோ. என்ன அப்படின்னா, சிலர்லாம் இருக்காங்க, அப்பா பாத்தியா தேவ மனுஷன் என்ன நீ தொட்டல நடந்தது பாத்தியா அப்படின்னு அதுல மேன்மை பாராட்டுகிறவர்கள். சரியான பாடத்தை நான்லாம் உனக்கு டீச் பண்ண வேண்டாம், கர்த்தரே உனக்கு டீச் பண்ணி கொடுத்துட்டாரு பாத்தியா, நான் தேவ மனுஷன். என்ன அகம்பாவம் அது, இது அகம்பாவம், ஆணவம் அது. இப்படி அடுத்தவருடைய வீழ்ச்சியில் கலிகூறுது. சத்ரு விழும்பொழுது சந்தோஷப்படாதே,
அவன் இடரும் பொழுது உன் இருதயம் கலிகூறா அப்படின்னா எதை காண்பிக்குது அப்படின்னா துராக்கிரகமான ஒரு இருதயத்தை காமிக்கிறது. ஏப்பா இது 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 ஒரு லெவல். இவைகளெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரெண்டாவது ஸ்டேஜ் இது. இது இடுப்பளவு அப்படின்னு வச்சுங்களேன். இன்னொரு லெவல் இருக்கு, நீச்சால இருக்கு பாருங்க. 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் 21 22. உன்னுடைய சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற அன்பின் அக்கினி தழல்களை நீ குவிப்பாய். அவன் தலையின் மேல் எரிகிற அன்பின் அக்கினி தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். என்ன தழல் அப்படின்னா அன்பின் அக்கினி தழல். டூயிங் குட், ரீபேயிங் குட், பதில் நன்மை, தீமைக்கு பதில் நன்மை. எங்க போயிடுச்சு பாருங்க. இதே நீதிமொழிகள்லயே இந்த 3 வருஷம் அங்கே இருக்கு, பக்கம் பக்கமாவே இருக்கு, அடுத்து ஆண்டு வச்சிட்டு இருக்கிறார். ஒண்ணு அல்லது வேத நாம் எஸ்ஐக்கு 43 சொல்றப்ப ஆவியானவர் எப்படி ஒரு மனுஷனை கொண்டு போறார் அப்படின்னா, எஸ் முதல்ல கணுக்கால் அளவு கொண்டு போறார், அதுல உண்மையா இருக்கிற மனுஷனை அடுத்தது நீச்சாலத்துக்கு இது இடுப்பளவு கொண்டு போறார், அதுல உண்மையா இருக்கிற மனுஷனை நீச்சாலத்துக்கு கொண்டு போறார். ஓகே, டிட் ஃபார் டேட் செய்யாத, பழி வாங்காத, தீமைக்கு தீமை செய்யாத, விட்டுரு, இந்த காரியத்தை செய்யாது, அவங்க செய்யத்தக்கதாக செய்யாது. சொந்த பந்தமா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும். நோ, we should not do, we should not do, we should never do. அல்லது இருதயம் என்ன செய்யாத அப்படின்னா களி கூறாமல் இருப்பது. டேவிட்னுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய இருக்கும். இந்த 3 லெவல் வாழ்க்கையும் டேவிட்னுடைய லைஃப்ல பார்க்க முடியும். இந்த 3மே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்க முடியும் அவன்கிட்ட. ஒரு சமயம் அபிகாயிலுடைய புருஷன் சைக்கோ நாபால் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இவனை அவமானப்படுத்திடுவான், தாவீது அவமானப்படுத்திடுவான். அவ்வளவுதான், தாவீதுக்கு வரும் பாருங்க கோபம், உன்னை உயிரோட விட மாட்டேன்பா. தட் இஸ் டேக்கிங் வெஞ்சன்ஸ். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்து அவனை தடுத்துட்டார், அபிகாயில் மூலமாய் தேவன் அவனை தடுத்துட்டார். ஆனால் அவன் பழி வாங்கணும்னு நினைச்சான், என்னை அவமானப்படுத்திட்டல, உன்னை நான் ஒரு அடி பண்ணிடுறேன்னு. எஸ், அப்படிப்பட்ட மனுஷன் தான், ஒரு காலத்துல அப்படி ஆரம்பிச்ச மனுஷன் தான் தாவீது. சில 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 அவங்களுடைய லைஃப்ல எப்படி எப்படியே ஒரு growth பாருங்க, ஒரு growth. அதே பின்னால வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்தில் அவருடைய வாழ்க்கைய சும்மா எத்தனையோ வருஷ கணக்குல சவுலுக்கு பயந்து பயந்து ஓடி 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 ஓடிட்டே இருந்த மனுஷன் ஒரு நாள் சவுல் மரித்தான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே தாவீது என்ன செய்யல அப்படின்னா, ஓ முடிஞ்சிச்சுடா கதை, என்ன பாடா படுத்தின சவுல் மரிச்சிட்டான், தீர்ந்துச்சு கதை, நாளையில இருந்து நான் ராஜா, சந்தோஷம்டாப்பா அப்படின்னு களி கூறவே இல்லை. அவனுடைய சாவில் அவனுடைய வீழ்ச்சியில் தாவீது என்ன செய்யல அப்படின்னா களி கூறல. அவனை குறித்து நீங்க பின்னால வாசிங்க, நேரம் இல்ல, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். புலம்பல் பாடினான், அழுதான். அவனுடைய புலம்பல் பாட்டு என்ன அப்படின்னா, ஓ பியூட்டி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலின் அலங்காரமே, இஸ்ரவேலின் அலங்காரமே விழுந்துட்டியே, இஸ்ரவேலின் அலங்காரமே விழுந்துட்டியே. ஓ என்ன இருதயம் பாருங்களேன், அவனுடைய இருதயம் பாருங்க. ஒரு ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மேனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்குமானால், அருமையானவர்களே, நாம் புதிய உடன்படிக்கையில் எவ்வளவு அதிகமா இருக்கணும். நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வார்த்தையை தாவீது தேவ மனுஷர்கள், பொதுவா தேவனுடைய மனுஷர்கள், ஆவினால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அடுத்தவருடைய வீழ்ச்சியில களி கூறவே மாட்டாங்க. யோபு காண்பிக்கிறேன். இதுக்கு முன்னால உள்ள புஸ்தகம் யோபு 31ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். இது யோபுனுடைய கேரக்டர்.
29 என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்தேனோ. கேள்வி கேட்கிறார் பாருங்க, தன்னை நியாயந்திருத்திருக்கார் பாருங்க. என் பகைஞனுடைய ஆபத்தில், அப்ப அவருக்கு எவ்வளவு பகைஞர் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பொறாமை உள்ளவர்கள் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பகைஞர்கள் இருந்திருக்கிறாங்க, அவருக்கு பொல்லாப்பு செய்தவர்கள் எவ்வளவு பேர். அதன் மத்தியில அவர்களுக்கு ஒரு ஆபத்து நடந்த பொழுது அவர் மகிழ்ல. எஸ், அதான் மேன் ஆஃப் காட். அதான் சத்துருவிடத்துல, சாத்தான் இடத்துல ஆண்டவர் காண்பிச்சார், என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ. தன்னுடைய சத்துருவனுடைய வீழ்ச்சியில் ஆபத்தில் அவன் கலிகூர்ல பார்த்தியா. பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட பொழுது நான் கலிகூர்ந்தேனோ? நோ, கலிகூர்ல. அருமையானவர்களே, ஒருபோது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கலிகூர்ந்துடக்கூடாது. நமக்கு யாராவது தீங்கு செஞ்சிருப்பாங்க, விரோதமா பேசியிருந்திருப்பாங்க, அவருடைய பிள்ளைகள் தாறுமாறா போய்ப்பாங்க. அப்புறம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். அப்புறம் பிள்ளைங்க எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஒன்னு அப்ஸ்கண்ட் ஆயிடுச்சு, ஒன்னு தாறுமாறா போயிடுச்சு. இருதயம் அதுல என்ன செய்யறதுன்னா கழிவுறது. கணவன் மனைவி உட்கார்ந்து அதை குறித்து மேன்மை பாராட்டுறது, கழி கூறுவது. அருமையானவர்களே, ஒரு காலம் நாம் கர்த்தர் கவனிச்சு கேட்பலாம். ஒரு புஸ்தகத்தை நான் வாசிக்கிறோம், பழைய பாட்டுல ஒரு புக்கை நான் காண்பிக்கிறேன். ஒபதியாவின் புஸ்தகம், ஒரே அதிகாரம் தான், ஒரு சாப்டர் தான், 21 வசனங்கள் தான் உண்டு. ஒபதியா, புக் ஆஃப் ஒபதியா, ஒரு சாப்டர் 21 வசனம். ஆனா முக்கியமான ஒரு வசனம் இருக்கு ஒபதியாவுல. என்ன அப்படின்னா, அப்படி சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கிறோம். 10ல, அதாவது யார குறித்து பேசுறாரு அப்படின்னா, யாக்கோபும் ஏசாவும் பிரதர்ஸ். யாக்கோபும் ஏசாவும் சகோதரர்கள். அவருடைய வம்சாவளி, ஒன்னு யாக்கோபினுடைய சந்ததி, இன்னொன்னு ஏசாவினுடைய சந்ததி. ரெண்டுமே பகையாவே தான் இருக்கும்னு வச்சுங்க. இவனுடைய கை அவனுக்கு விரோதமாக தான் இருக்கும். அப்ப 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உன் ஏசாவை பார்த்து சொல்றாரு, நீ உன் சகோதரனாகி யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். 10ல, நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனை பிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் உன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போல் இருந்தாய். உன் சகோதரனாகி யாக்கோபு அந்நீர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும், யூதா புத்தருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்க தீங்கு நீ பிரியத்தோட பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும், அவர்கள் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்ததிகள் நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்கள் மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. என்ன சொல்றாரு பாரு. ஏசா, உன் சகோதரன் இப்படி அந்நீர் வசமாய் போட்டு இவனுக்கு இவ்வளவு பொல்லாப்பு ஆபத்து நேரிடுது. அதை நீ ஆபத்தை நீ பிரியமா பார்த்தல, ஒழுடா, சாவுடா, சாவு, ஆசமா போ, மாட்டினியா, சிக்கனியா, விழுந்தியா அப்படின்னு பிரியத்தோடு நடந்தல்ல. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க 15ல, எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வருகிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். ஓ, இதான் இந்த சின்ன புக்கு, 21 வசனம் கொண்ட ஒரு புக்கு ஒபதியா. இதுல என்ன ட்ரூத் சொல்லுது? எவ்வளவு கட்டங்கள் இருக்கலாம், ஒண்ணு விளக்கமா இருக்கு. உன் சகோதரனுடைய வீழ்ச்சியில கழிகூறாத, ஆபத்துல நெருக்கத்துல பொல்லாப்பு நேரிடும் பொழுது பிரியமா பார்க்காத. அருமையானவர்களே, இது அடுத்த ஸ்டேஜ். பழி வாங்காம இருக்கிறத காட்டிலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போறது. ஜீசஸ்
ஜெருசலேம் அவருடைய லாஸ்ட் ட்ரிப் எங்க வர்றாரு அப்படின்னா ஜீசஸ் ஜெருசலேம்க்கு வர்றாரு. பார்த்துட்டார் ஒரு அவரு தீர்க்க தரிசி, தேவனுடைய தேவகுமாரன் அப்படியே பார்த்துட்டாரு. ஓ எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல உன்னை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவோ வகை தேனேன், நீ அதை அறியல. சமாதானத்தின் நாள்ல நீ அறியல. ஏதோ சத்ரு உன்னை சூழ்ந்து உன்னை நெருக்கும் காலம் ஒண்ணு வரும் அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்யல அப்படின்னா, என்ன நீ ஏத்துக்கல, என்னை சிலுவையில் அறிந்து கொல்ல போறல்ல, உனக்கு இப்படி நடக்கும் பார் அப்படின்னு அவர் கலிகூர்ல. அந்த எருசலேமுடைய வீழ்ச்சி, சத்துருக்கள் சூழ்ந்து எருசலேம் பட்டணத்தையும் எல்லாம் தீக்கிரையாக்கி கொளுத்தி எல்லாம் இடிச்சு போடுவார்கள். அதை அவர் இயேசு தரிசனத்துல பார்த்த மாத்திரத்துல அழுதார். So that's a spirit we want. ஆண்டவரே, நேச்சுரலா என்கிட்ட இல்ல, இந்த ஸ்பிரிட் என்கிட்ட இல்ல ஆண்டவரே, இந்த ஆவி என்கிட்ட இல்ல, இந்த இருதயம் இல்ல, இந்த ஆவி என்னிடத்துல இல்ல, ஆவி எனக்கு ஊற்றுங்க, தேவ அன்பை இருதயத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. கழிவுறாமல் இருப்பது, பழிவாங்காமல் இருப்பது. இயேசுடைய வாழ்க்கையில ஒரு முறை சமாரியர்கள் அவர்களை துரத்தி விட்டாங்க, இந்த கிராமத்துக்குள்ள அவர் வரக்கூடாது அப்படின்னு. ஜானும் ஜேம்ஸ் என்ன செஞ்சாங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி முடிச்சிடணும், டிட் ஃபார் டேட். அவர்கள் செய்த பிரகாரம் நான் பதில் செய்யணும். நோ, இன்ன ஆவி உடையவர்கள் என்று அவர் அதட்டினார் என்று. இன்ன ஆவி, இந்த ஆவி நல்ல ஆவி கிடையாது, இது பழி வாங்குற ஆவி. என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னை டிஸ்பைஸ் பண்ணிட்டாங்க, என்னை அப்பமா எண்ணிட்டாங்க, என்னை துரத்தி விட்டாங்கிறதுக்காக நீ பழி வாங்கிடுவ. எஸ், பிதாவிடத்துல ஜெபம் பண்ணிருப்பார், பிதாவே இந்த சமாரியர்களுக்கு ஆண்டவரே நான் ஒரு நன்மை செய்யறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கன்னு அவர் ஜெபம் பண்ணிருப்பார். நிச்சயம் அவர் சுவாசிக்கிறேன். எஸ், பின்னால பாக்குறோம் லூக்கா 17 10 குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி சமாரியன். தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு பாருங்க. ஜெபம் பிரியமானவர்களே, நமக்கு சத்துருக்களா இருக்கிறவர்களுக்கு தகப்பனே எனக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு சத்துருக்களா இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையை காண்பிக்க, ஜீவனை காண்பிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்போம். கர்த்தர் நிச்சயம் ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுப்பார். ஜீசஸ்க்கு ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுத்தாரு பாருங்க. சொஸ்தமாக்கினார். ஒரு மனுஷன் வந்து சமாரியன், அவன் போய் சொல்லியிருப்பான், ஹேய், குஷ்டம் எப்படி சொஸ்தமானதுன்னா இயேசு என்னை சுகப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அழிச்சனும், அக்கினினால போட்டு அழிச்சனும். ஆனால் பின்னாட்கள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு சமாரியாவுக்கு போனார், சுவிசேஷம் அறிவிச்சார். அப்ப அந்த சமாரியர்கள் இப்படிதான் பாக்குறேன். சமாரியர்கள் கேட்பாங்க, ஏய் நீ யாரை பத்தி குட் நியூஸ் சொல்ல போற அப்படின்னா, ஜீசஸ். எந்த ஜீசஸ்? நாசரேத்தூர் இயேசு. ஓ, எங்க ஊருக்கு வந்தார், 2 நாள் எங்க ஊர்ல தங்கினார். எங்க ஊர்ல உள்ள ஒரு சமாரியா ஸ்திரீ, அவர் வந்து லைஃபே தலைகீழ மாத்திட்டார். ஓ, அந்த இயேசுவா? சொல்லுங்க. அந்த இயேசு யாரு அப்படின்னாரு. ஒரு குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்துறேன். எஸ், அந்த ஜீசஸ் சொல்லுங்க. பாருங்க, பின்னாட்கள்ல பிலிப்பு போய் சமாரியாவுல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இயேசு முன்கூட்டியே பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டாரு. அல்லேலூயா. வழியை கேட்டை அடைக்கல, கேட்டை க்ளோஸ் பண்ணல. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம நன்மை செஞ்சிருவோம். ஃபியூச்சர்ல நம்மளுடைய சந்ததிக்கு நான் ஒரு கிரவுண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், தளத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கலாம். பின்னால பிலிப்பு சமாரியாவுக்கு சொல்றதுக்கு ஒரு பெரிய ரிவைவல் நடக்கிறதுக்கு ஜீசஸ் ஏற்கனவே என்ன போட்டு வச்சுட்டாருன்னா, எல்லாம் தன்னால முடிஞ்ச இயன்ற நன்மைகள் எல்லாம் செஞ்சு கிரவுண்ட் சரி பண்ணிட்டார். பழிக்கு பழி வாங்கல. Look into the life of Jesus. Yes. நன்மையினால்
சத்ருவை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கை. நெக்ஸ்ட் 30, 60, 100, 30 fold, 60, 100 fold. கணுக்கால் அளவு, முழங்கால் இடுப்பளவு, நீச்சாலும் நன்மை செய்யறது. டூயிங் குட், டூயிங் குட், டூயிங் குட். சரி, பழிக்கு பழி வாங்காம இருக்கிற வாழ்க்கை, நன்மையால் அதாவது தலையில குவிக்கிறது, அன்பின் அக்கினி தழல குவிக்கிறது. இது தேவனுடைய சாயல் பிரியமானவர்களே. ஒரு முறை யோபுனுடைய மனைவி என்ன சொல்லிட்டா அப்படின்னா, தன்னுடைய விடாய்த்து போன சூழ்நிலையில் 10 பிள்ளைகளை இழந்தது நிமித்தம் விடாய்த்து போய் சோர்ந்து என்ன சொல்லிட்டா அப்படின்னா, சும்மா எல்லாம் சாகக்கூடாது, தேவனை தூஷிச்சுட்டு செத்து போங்க அப்படிங்கிறா புருஷனை, யோபுவ. கர்த்தர் இந்த வார்த்தை கேட்டாரா கேட்கலையா சொல்லுங்க? நிச்சயம் கேட்டார். கர்த்தர் கேட்டார், கர்ஸ் அண்ட் டை. அப்ப புருஷன் சொல்றான், நல்ல நெய்ல தாளிச்ச, நெய்யிலேயே தாளிச்ச, எல்லாத்துலயும் இந்த நெய்ல கை கழுவுன நெய், எல்லாமே நெய் தான். அப்பெல்லாம் உனக்கு இது தெரியல, அப்ப தீமையை உனக்கு அனுபவிச்சா நீ தூசிப்பியா, பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன்னு சொன்னார். சோ இந்த காரியத்தை கர்த்தர் கேட்டாரான்னு கேட்டா கர்த்தர் கேட்டார். மௌளே, கர்சன் டையா வச்சிருக்கமா, உன்ன வச்சிருக்கேன் அப்படி இருதயத்துல வச்சுக்கிட்டாரா? அன்பின் அக்கினி தழல கூச்சாரு பாருங்க. எல்லாம் அந்த யோபுனுடைய அந்த புஸ்தகத்துல 42 அதிகாரத்துல படிச்சு பாக்குறப்ப அந்த பாருங்க, ஒரு வார்த்தை காண்பிக்கிறேன். யோபு 42. இப்படிதான் அன்பின் அக்கினி தழலை தேவன் குவிக்கிறவர், தீமையை நன்மையால் வெல்லுகிறவர். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 15 வசனத்தில், யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 15 வசனத்துல இப்படியா வசனத்தை வாசிக்கிறோம். யோபுனுடைய குமாரத்திகள், ஒன்று குருடாய் இருந்தது, இன்னொரு மகள் செவிடாய் இருந்தால், இன்னொருத்தி நொண்டியாய் இருந்தால். சில பேர் அப்படி பைபிள பாக்குறாங்க, அப்படி இருக்கான்னு. தேசத்தில் எப்படி இருக்கு? யோபுனுடைய குமாரத்திகள், ஒன்று குருடு, ஒன்று செவிடு, ஒன்று நொண்டி, ஒன்று எம்ஆர், ஒன்று அப்படி இப்படி இல்லையே. எப்படி போட்டிருக்கு பாருங்க. தேசத்தில் எங்கும் யோபுவின் குமார்த்திகளை போல் சௌந்தரியம் உள்ள பெண்கள் காணப்படவில்லை. 13 வசனம், 7 குமாரர் 3 குமார்த்திகள் அவளுக்கு பிறந்தார்கள். ஏமா யோபு, மிஸ்ஸஸ் ஜோப், என்ன நீ என்ன செஞ்ச? நீனு என்ன கர்ஸ் அண்ட் டைன்னு சொன்ன பாரு, உன்னை சரியா உனக்கு வெஞ்சன்ஸ் எடுத்துறேன் பாரு. உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் நொண்டி, முடம், குருடு, செவிடு, இப்படிதான். அப்படியா? தேவனுடைய சாயல பாத்தீங்களா? தன் இருதயத்துல ஒரு இதையும் வச்சு வைக்கல. லவ் நெவர் கீப் ரெக்கார்ட். லவ் நெவர் நெவர் நெவர். மற்றவர்கள் செய்த செய்கை, மற்றவர்கள் பேசின பேச்சு, சிலர்லாம் அப்படியே இருதயத்துல வச்சு வைக்கிறாங்க பாருங்களேன். ரெக்கார்ட் கீப் பண்ணி வைக்கிறாங்க பாரு, ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றாங்க பாரு. டோன்ட் கீப் ரெக்கார்ட்ஸ். இதான் அவனுடைய சாயல். யோபு மனைவி சொன்ன வார்த்தையெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. அவ்வளவுதான். அவள் 10 பிள்ளைகளை சாக கொடுத்தவ வருத்தத்துல விடாயத்துல சொல்றா, இது ஒரு மேட்ரா? ஏதோ அங்கலாய்ப்புல ஒரு வார்த்தை சொல்லிட்டா. புருஷனுக்கு வேற வியாதி, பலவீனம், சோர்ந்து போயிட்டு ஒரு வீக் வெசல். அந்த வார்த்தையை நம்ம அப்படியே வச்சுக்கிறது. சரி சரி, அப்படியே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, அதெல்லாம் மன்னித்து மறந்து தள்ளிட்டு அவளுக்கு எப்படி நன்மை செய்யலாம். தேசத்தில் யோபுவினுடைய குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளைய அவர் பெற்று எடுக்கிறப்ப, அந்த அழகழகான பிள்ளைகளை பெக்கிறப்ப என்ன கவனிக்கிறீங்களா? நான் அப்படி என்னுடைய கற்பனை, யோபுனுடைய மனைவி இந்த வாய் தானே சொன்னுச்சு, இந்த வாய் தானே சொன்னுச்சு, இந்த வாய் தானே சொன்னுச்சு. இந்த வாய் தேவனை துஷ்யன்னு சொன்னுச்சு. ஐயோ, தேவனை என்னை எப்படி ஆசீர்வதிச்சாரு, இதுக்கு நான் பாத்திரனே இல்லையே, இப்படிப்பட்ட தேவனையா நான் தூஷிக்க சொன்னேன், இப்படிப்பட்ட தேவனையா தூஷிக்க சொன்னேன், இப்படிப்பட்ட தேவனை.
ஏன் அப்படின்னா அன்பின் அக்கினி தடல் அப்படி குச்சிட்டார் பார். திஸ் இஸ் காட்ஸ் நேச்சர். இதான் பிதாவுடைய பூரண குணம், பூரண நற்குணம். இதுக்குதான் தேவன் நம்மளை நடத்தும். ஜீசஸ் எஸ் இப்படிதான் இருந்தார். சத்ருவை சிநேகித்தார், அவன் காலை கழுவுனார். நான் நினைக்கிறேன் 3 வருஷத்துல எத்தனையோ முறைகள் தாம் பசியா இருக்கிறத கூட எடுத்து, தனக்கு உண்டான ஆகாரத்தை கூட எடுத்து யூதாஸ் கொடுத்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஏன்னா ஜீசஸ்க்கு நன்கு தெரியும். நீதிமொழிகள் 25, 21, 22 அவருக்கு தெரியும். இவன் என்ன காட்டி கொடுக்க போறவங்கிறது தெரியும். இவன் பிசாசா இருக்காங்கிறது தெரியும். இவன் திருடன்கிறது தெரியும். இவன் பிசாசா இருக்காங்கிறது தெரியும். என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். இவன் சத்ருன்னு தெரியும். கூடவே இருந்து காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்கிறது தெரியும். ஓகே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் ஜீசஸ் என்ன செஞ்சிருப்பார்? இந்த வார்த்தையை எத்தனை நன்மை செஞ்சிருப்பார். அவனுக்கு அவனை கூட்டு இருந்திருப்பார். ஜூடாஸ், சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? எங்க நீ வெளியில போனே, இந்த காரியத்துக்காக நீ வெளியில போயிருந்த. ஏன்னா மணி டீலிங் அவன் தான், வாங்குறதெல்லாம் அவன் தான். 13 பேர் கொண்டவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணுங்கிறதுக்காக ஜீசஸ் அவன்ட்டு ஒரு வேலையை கொடுத்துருந்துருப்பார். அவன் எங்கேயாவது டவுனுக்கு எங்கேயோ பட்டணத்துக்கோ போயிருந்திருப்பான் வெளியில. இங்க சாப்பாடு மற்ற காரியங்கள். ஓகே, எப்பா ஜூடாஸ்க்கு சாப்பாடு அவன் மறந்துடாதீங்கப்பா, வெளியில போயிருக்கான், வந்தோன்னு சாப்பிடணும் எடுத்து வச்சிருந்திருப்பார். தனக்கு கூட இல்லாம இருந்திருந்திருக்கும். அவன் அங்க சதித்திட்டம் போட்டு வந்திருப்பான். இவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்து இவன் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, மற்றொரு வேலையை பார்த்து இருந்திருப்பாங்க. கருத்தாய் கவனமாய் உள்ளார அவனை வரவழைச்சு அவனுக்கு எடுத்து சாப்பாடு எடுத்து என்னென்ன செஞ்ச காரியங்கள் போனேங்கிறதெல்லாம் காத்து விசாரிச்சுட்டு அவனுக்கு எடுத்து பரிமாறி இருந்திருப்பார். அவனுக்கு பணிவிட செஞ்சிருந்திருப்பார். அவனுக்கு சாப்பாடு கொடுத்து இருந்திருப்பார். அவன் காலை கழுவி இருந்திருப்பார். ஒரு தடவை இல்ல, நாட் ஒன்ஸ். ஏதோ அந்த பஸ்கா டேபிள்ல உட்கார்ந்து ஜீசஸ் கால் கழுவுனார், சாப்பாடு. நோ. அந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனை முறை அவனுக்கு போஷித்தார், அவனை பராமரிச்சார், அவன் மேல் கரிசனையா இருந்தார். நித்தியத்துல போய்தான் தெரியும். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை நடத்துவாராக. நீச்சாலத்துக்கு தேவன் நம்மை நடத்தட்டும். அது பரிசுத்தாவியானவருடைய நிறைவு. born of the spiritல இருந்து ஸ்பிரிட் ஃபீல்டு லைஃபுக்கு நாம தேவன் நம்மை நடத்துவாராக. நீச்சாலத்துக்கு நாம நடத்துவாராக. சத்ருக்களை நாம் சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நடத்தட்டும். ஜெபம். பரமபிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான இந்த மகிமையான ஒரு வாழ்க்கைக்காக, பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக, மனுஷர்களிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக, பாவத்தை எல்லாம் ஆண்டவரே, பாவத்தை காட்டிலும் கொடுமையான இந்த சுயத்தை டீல் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, சுயத்தை சிலுவையில் அலைகிற வாழ்க்கைக்கு நேராக ஆவியானவருடைய நடத்திப்புக்கு தக்கதாக சத்துருவை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கையை நீச்சாலத்துக்கு எங்களை கொண்டு செல்லுங்க ஆண்டவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவளை எல்லாம் எங்களுக்கு நிஜமாக்கி தாங்க. பிதாவே, உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாயங்களை மாற்றும். இயேசுவே, உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாயங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.